ரீசெண்டாக ஒரு ட்வீட் வந்து பார்த்தேன். அந்த ட்வீட்டில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஒரு 1 crore போர்ட்ஃபோலியோ, இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தீங்க அப்படின்னா யாரும் உங்களை கண்டுக்க மாட்டாங்க, பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, உங்களை எதுக்கும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, உங்களை ஆகான ஓன் பார்க்க மாட்டாங்க. பட் உங்ககிட்ட ஒரு 1 crore worth ஆஃப் வீடு இருக்குது, வித் 80 lakhs லோன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாரும் உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணுவாங்க, உங்களை பெரிய ரிச்சான பர்சனாக பார்ப்பாங்க. சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பே வந்து வேற மாதிரி இருக்கும். அவர்கிட்ட வீடு இருக்குது, அவங்களோட வீட்டோட மதிப்பு 1 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெவலில் இருப்பீங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற அந்த 80 lakhs லோனை பற்றி பெருசாக வெளியே யாருக்கும் தெரியாது. அந்த லோனை கட்டுறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். ஓகேவா? ஸோ இதுதான் சொசைட்டி. அதனால் நம்மளோட மைண்ட் செட்டை தான் நம்ம மாற்றிக்கணும். உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணுறவங்க, உங்களை பார்த்து பெருமைப்படுறவங்க எல்லாருமே ஆல் த டைம் கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டும் ஜென்யூனாக பெருமைப்பட்டுட்டு இருக்க மாட்டாங்க. சம் பீப்புள் வில் ரியலி ஹோல்ட் தட் நெகட்டிவ் வைப். ஸோ நீங்கள் அதை பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு வைப் இருக்கும். அதனால் இந்த சொசைட்டிக்காக, இந்த சொசைட்டியை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு, 4 பேரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வாங்கி கடனாளியாகி நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. அண்ட் இவங்கெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து சப்போஸ் நாளைக்கு ஒரு மணி ப்ராப்ளம் மாட்டுறீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் தள்ளி நின்று ரியாக்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. தே ஒன்ட் ஹெல்ப் யூ. நீங்களும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவும் முடியாது. அதனால லிவ் ஒன்லி பிலோ யுவர் மீன்ஸ். உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்து அதுக்கு மேலே ரொம்ப 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 அதிகமாக கடன் வாங்கி நிறைய செலவு பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்காதீங்க. லிவ் பிலோ யுவர் மீன்ஸ், சேவ், இன்வெஸ்ட் aggressively, build wealth silently. Have a great day.